வந்துட்டு நம்ம வீடு மாதிரி ஷார்ட் பண்ண டப்புன்னு தூக்கி போடுறதுக்கு ஒன்றும் நம்ம வீடு கிடையாது. இங்கே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த காடு இருக்கணும். இப்படியே பிளாஸ்டிக்ஸை போட்டுட்டு கொண்டு வந்து இந்த காட்டில் நம்ம நினச்சதையும் போட்டுட்டு நினச்சதையும் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த காடு இல்லாமல் போயிடும். அப்போ தான் நான் சொல்கிறதோட அருமை என்னன்னு புரியும். தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்தையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரும் இனிமேல் தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ஸை கொண்டாந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போடாதீங்க. அதை கேரி பண்ணி கொண்டு போய் கீழே போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. இங்கேயே போட்டு போனால் இந்த மரம், இந்த செடி, இந்த கொடிங்க, இங்கே இருக்க அனிமல்ஸோட வளங்கள் தான் கெட்டு போகும். எவ்வளோ அருமையான விவசாய பூமி அங்கே பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த விவசாய பூமியில் கொண்டாந்து பிளாஸ்டிக்ஸை போட்டு இந்த பூமியோட இந்த மண்ணோட தன்மையை மாற்றிட்டா நாளைக்கு இதுக்கு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து என்ன இருக்கும்? ஸோ தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்தையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரும் பிளாஸ்டிக்ஸை கொண்டாந்து ஃபாரஸ்ட்டில்